உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 30:15, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பலன் ஏறணும்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. ரொம்ப அமைதியாக இருந்துடணும். அமெரிக்கைனா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். நம்பிக்கை ஃபுல்லாக இயேசு மேலே வைக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பலன் ஏறும். எந்த இடத்துல உங்கள் பலன் ஏறணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் அமைதியாக இருக்கணும். ஆனால் முழு நம்பிக்கையை இயேசு மேலே வச்சிடணும். அப்புறம் இந்த ஏசாயா 30:14 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பி ரெடியாக இருக்கணும். எதெல்லாம் விடணும், எதெல்லாம் இயேசுவுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் விடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் விட்டு ரெடியாக இருங்க. அப்போனா அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நாளைக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அவ்வளோதான். மனம் திரும்பி தேவன் பக்கத்தில் திரும்பி நிற்க வேண்டும். இயேசு பக்கத்தில் நிற்க வேண்டும். மனதை இயேசு பக்கம் திருப்பி வச்சு நிற்கணும். குடும்பம்னா குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு. எல்லாரையும் திருப்பி வைக்கணும். எல்லார் மனசையும். உங்கள் மனசு மட்டும் கிடையாதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மனசு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த குடும்பம் அத்தனை பேர் மனசையும் நீங்கள் திருப்பி வச்சு உட்கார வைக்கணும். சாதாரணமாக சாஃப்டாக பேசி மனம் திரும்ப வைங்க. மனதை திருப்பி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அற்புதம். என்ன அற்புதம்? பயங்கரமான அற்புதம் தேவன் கொடுப்பார், செய்வார். அவ்வளோதான். பொறுமையாக இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை இருக்கணும் இயேசு மேலே. அப்படி வச்சு உங்கள் மனசையும் தேவன் மேலே திருப்பி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அற்புதம் நடக்கும். அதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. சரிங்களாங்க? அதாவது இவ்வளோ டிசிப்ளினாலாம் வைக்க முடியுமா? நாங்கள் திடீர்னு ஒரே நாளில் ஒழுக்கப்படுத்த முடியுமா? கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். சரிங்களா? கொண்டு வாங்க. உங்களையும் நீங்கள் ஃபுல்லாக சுத்திகரிச்சுக்கோங்க. ஐயோ, நான் ஏசப்பா இதை விட்டுருவேன், எனக்கு பலத்தை கொடுங்க அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி ரெடியாக இருங்க. நான் பொறுமையாக இருக்கணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அதான் விட வேண்டியதை விட்டுடுங்க. அடிக்கடி சாரி கேட்டுகிட்டே இருங்க. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவ்வளோதான். சொல்லிகிட்டே இருங்கங்க. சாரி கேளுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த மொர்தெகாய் இருக்காங்கள்ல, லட்சக்கணக்கான மக்களை மனம் திரும்ப வைத்து பொறுமையோடு உட்கார வச்சாங்க. மீட்டிங் நடத்தினாங்க. உபவாச ஜப கூட்டம். இதை சொன்னது யார்? இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்தது எஸ்தர் என்ற ராணி தான். அவள் பயந்தே போயிட்டா. மொர்தெகாய்க்கு பிரச்சனை வந்தோடனே மொர்தெகாய் ஒரு சாக்கு துணியில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரோடு வழியாக கத்திகிட்டே அலறிக்கிட்டே சுற்றுனாங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு கையில். பயந்தே போயிட்டா. இப்போ நம்ம சித்தப்பா இப்படி கத்தி அலறிட்டு சுற்றுறாங்களே, எல்லாரும் வினோதமாக பார்த்தாங்க மொர்தெகாய். சாக்கு பை யாரும் ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. அப்போ அத்தனை யூதர்களும் லட்சக்கணக்கான அவளுடைய இனத்தை சேர்ந்த யூதர்களும் அப்படி ரோட்டில் அலறி சுற்றிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ராஜா என்றைக்கோ ஒரு நாள் சாவடிப்பேன்னு சொன்னவர் அன்றைக்கே சாவடிச்சிருப்பார். எஸ்தரையும் சேர்த்து தான் சாவடிச்சிருப்பார். அதனால் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? அவங்கள அமைதிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதனால தான் நம்ம மொர்தெகாய் தலைமையில் உபவாச ஜபத்தை நியமித்து வச்சுட்டா. அப்படியே எல்லாரும் பொறுமையாக இருந்தாங்க. தேவனுக்குள் பொறுமையாக இருக்கணும். செய்வார், தேவன் செய்வார். சொல்லிட்டே இருங்க. நம்பிக்கையோடு இருக்கணும். ஃபுல் மனசை இயேசு பக்கமாக திருப்பி வைக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லை. அத்தனை பேரை வச்சு உபவாச கூட்டம் நடத்தியிருக்கான் பாருங்க. அத்தனை மக்கள் வச்சு உபவாச கூட்டம் வச்சு. இப்போ இப்படிலாம் இருந்தால் என்ன நடக்குங்க? உங்கள் பலன் ஏறுது, அப்படியே ஏறும். நீங்களே பாருங்களேன். அங்கே ராஜா பக்கத்தில் யார் பேசினா பேச்சு எடுபடும்னா
அவங்க மந்திரி பேசினாதான், ஆமோமான் பேசினாதான் பேச்சே எடுபடும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எஸ்தர் பேசுகிறா, உடனே ராஜா சரின்றாரு. ஓகே, எஸ்தர் சொல்கிறது தான் கரெக்டு, எஸ்தர் தான் நல்லவ, அந்த மந்திரி சரியானவன் கிடையாது அப்படின்னு என்ன சொல்கிறாரு? ஆமானை தூக்கி எங்கே கொண்டு போட்டார்? சாவடிச்சிட்டார். அவ்வளோதான், தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார். பலன் யார் பக்கம் ஏறும்? உங்கள் பக்கம் ஏறும். உங்கள் பக்கம் பலன் ஏறணும்னா நீங்கள் தேவன் முன்னாடி பொறுமையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அப்புறம் முழு நம்பிக்கையோடு உட்காரணும். அப்படி உட்கார எவ்வளோ நேரம் உட்காருறீங்களோ உட்கார பலன் ஏறிக்கிட்டே இருக்கும், பலன் ஏறிக்கிட்டே இருக்கும். தேவன் என்ன செய்வார்? உங்கள் பக்கம் சாஞ்சிடுவார். உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் பலன் ஏறுது. அவங்க பொறுமையாக இருக்க போகிறாங்க, நம்பிக்கையாக இருக்க போகிறாங்க, மனதை உங்கள் பக்கமாக திருப்ப போகிறாங்க. எல்லாம் விட வேண்டியதை விட்டுட்டு உங்களுக்கு பிரியமாக வாழ போகிறாங்க. நன்றி அப்பா. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி இவங்க பரிசுத்தம் கொள்றதுனால நாளைக்கு அற்புதங்களை பார்ப்பாங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியான இருப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும், பரம்பரையாக வரும் வியாதிகளும் சரியாகுவதாக. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீரிக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போய் வாழ முடியாதுப்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம், அங்கே அனுப்புங்க. அடித்து உதச்சி திருத்தி அங்கேயே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் நல்லா கழுவி எங்களை தயவுசெய்து பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது ஒரு புதிய உடம்பு நீங்கள் கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாக வாழ்கிறது முடியாத காரியம். அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுது. 7 வருஷம் அந்தி கிறிஸ்து செய்யும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்ப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க. இந்த பூமியின் ஓனராக, இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க. நன்றி அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்கணும். 1000 வருடம் அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலமாக கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.